அறிமுகம். நெறிமுறைகள் என்பது தார்மீக கொள்கைகளின் தத்துவ ஆய்வு ஆகும். இது என்ன என்பது பற்றிய ஆய்வு. நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் தொடர முடிவடைகிறது. நம்மில் என்ன செய்வது சரி, எது தவறு, அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களின் முறையான ஆய்வு நமது சரியான மற்றும் தவறான நடத்தைகளில் ஈடுபட்டுள்ள வழிகாட்டுதல், விதிகள் மற்றும் கோட்பாடுகள் என்றும் நாம் கூறலாம். நெறிமுறைகள் 3 முக்கிய கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெறிமுறைகள் நார்மேட்டிவ் எத்திக்ஸ், பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்ளைட் எத்திக்ஸ் மற்றும் மெட்டா எத்திக்ஸ். நெறிமுறை சரியான மற்றும் தரநிலைகளை ஆராய்கிறது. நெறிமுறைகள் என்பது விதிமுறைகள், நடத்தை விதிகள், செயல்களை செய்யும் விதிகள் சரியா தவறா, இது நல்லதை வெளிப்படுத்துவதை உள்ளடக்கி இருக்கலாம். நாம் பெற வேண்டிய பழக்கங்கள் அல்லது நற்பண்புகள், நாம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் அல்லது மற்றவர்கள் மீது நமது நடத்தையின் விளைவுகள். பயன்பாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்த முயற்சிக்கிறது. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நெறிமுறை கோட்பாடுகள் இது குறிப்பிட்ட சர்ச்சைக்குரியவற்றை ஆராய்வதை உள்ளடக்கியது. கருக்கலைப்பு, சிசு கொலை, விலங்கு உரிமைகள், மரண தண்டனை, குளோனிங் மனிதர் மற்றும் பல போன்ற பிரச்சனைகள் என்ன என்பதில் நெறிமுறைகள் மற்றும் பயன்பாட்டு நெறிமுறைகள் கவனம் செலுத்துகின்றன. மெட்டா எத்திக்ஸ் தார்மீக அல்லது ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ஒழுக்கம் என்றால் என்ன என்பதில் கவனம் செலுத்துகிறது. மெட்டா எத்திக்ஸ் நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அவை எங்கிருந்து வருகின்றன என்பதை ஆராய்கிறது. மெட்டா எத்திக்ஸ் உண்மையில் என்ன அர்த்தம்? மெட்டா எத்திக்ஸ் நெறிமுறை மற்றும் ஒரு அடித்தளமாக செயல்படுகிறது. பயன்பாட்டு நெறிமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வோம். கால்பந்து விளையாட்டின் ஒப்புமையின் உதவியுடன் மெட்டா எத்திக்ஸ் இங்கே வெவ்வேறு விஷயங்கள் கால்பந்தாட்டத்துடன் தொடர்புடையது, நெறிமுறைகளின் வெவ்வேறு பிரிவுகளுடன் சமன்படுத்தப்பட்டது. அங்கு விளையாட்டு நெறிமுறையாளர்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய வீரர்கள், பயன்பாட்டு நெறிமுறைகள் உள்ளன. அது போன்ற குறிப்பிட்ட பிரச்சனைகள் தொடர்பான தார்மீக கேள்விகளில் ஆர்வம், கருக்கலைப்பு செய்வது தவறு, தற்கொலை அனுமதிக்கப்படுமா, நாம் செய்தாலும் சரி, மனித குளோனிங் தவறானதா மற்றும் பலவற்றை நன்கொடையாக வழங்குவதற்கான கடமை. பிறகு வீரர்கள் பின்பற்றும் விதிகளை விளக்குவதற்கு ஒரு நடுவர் இருக்கிறார். நடுவரை நெறிமுறையாளராக கருதலாம். நெறிமுறைவாதிகள் பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு வழிகாட்டும் அடிப்படை கொள்கைகள் தொடர்பான கேள்விகளில் ஆர்வம். நெறிமுறையாளர் உதாரணமாக எது சரி, எது தவறு என்பதை தீர்மானிக்கும் போது அது மட்டுமே செய்ய வேண்டும். விளைவுகள் முக்கியமா, நாம் எப்படிப்பட்ட நபராக மாற வேண்டும். இறுதியாக உள்ளது பந்தை உதைக்காத அல்லது வீரர்களுக்கான விதிகளை விளக்காத கால்பந்து ஆய்வாளர் விளையாட்டில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கருத்து தெரிவிக்க முயற்சிக்கிறவர் நெறிமுறைகளின் நடைமுறையை பற்றி கேள்விகளை கேட்கிறார். இந்த வழியில் மெட்டா எத்திக்ஸ் பயன்பாடு மற்றும் நெறிமுறைகளிலிருந்து வேறுபடுகிறது. இந்த அலகு மெட்டா எத்திக்ஸ் என்றால் என்ன மற்றும் மெட்டா எத்திக்கல் கோட்பாடுகளின் வகைகள் பற்றிய விரிவான அறிமுகத்தை வழங்கும். வரையறை. மெட்டா எத்திக்ஸ் என்பது மெட்டாபிசிக்கல், எபிஸ்டமாலஜிக்கல், தார்மீக சிந்தனையின் சொற்பொருள் மற்றும் உளவியல் முன்கணிப்புகள் மற்றும் அர்ப்பணிப்புகள். பேசவும் பயிற்சி செய்யவும் உள்ளீடுகள். மெட்டா எத்திக்ஸ் என்பது நமது ஒழுக்கத்தின் தன்மை மற்றும் பொருள் பற்றிய விசாரணை, தீர்ப்புகள் மற்றும் நடவடிக்கைகள். மெட்டா எத்திக்ஸின் நோக்கம் நெறிமுறை எங்கே என்று ஆராய்வதாகும். உதாரணமாக நாம் கூறும்போது நேர்மை, நல்லது, பின்னர் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அல்லது வேறு விதமாக கூறினால் நாம் எதை குறிக்கிறோம். தார்மீக தீர்ப்பில் நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்கள். மெட்டா எத்திக்ஸ் 2 வார்த்தைகள் மெட்டா மற்றும் நெறிமுறைகள் என்ற சொல் இணைவதன் மூலம் உருவானது. இங்கு மெட்டா என்ற வார்த்தை பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்பால் அல்லது பிறகு நெறிமுறைகள், மாறாக சிந்திப்பது அல்லது உட்காருவது என்று பொருள். தவிர நெறிமுறைகள், அதாவது நெறிமுறைகளின் அடிப்படைக்குள் செல்வது. அது எடுக்கும் மெட்டா எத்திஸ்டுகள் ஆழமாக செல்லும் நெறிமுறை நடைமுறைகளை பற்றிய ஒரு பறவையின் பார்வை.
தார்மீகத்தின் அடிப்படை கேள்விகள் மற்றும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். எனவே மெட்டா எத்திக்ஸ் என்பது அப்பாற்பட்டதாகவோ அல்லது தொலைவில் உள்ளதாகவோ நினைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நெறிமுறைகள் மிகவும் அடிப்படையானது மற்றும் அடிப்படை கேள்விக்கு இன்னும் ஆழமாக செல்கிறது. ஒழுக்கம் என்றால் என்ன? மெட்டா எத்திக்ஸ் என்ற சொல் 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது என்றாலும் அடிப்படை தார்மீக மொழியின் நிலை மற்றும் அடித்தளம் பற்றிய தத்துவ அக்கறை, பண்புகள் மற்றும் தீர்ப்புகள் பண்டைய கிரேக்க தத்துவத்திற்கு செல்கிறது. பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டிலின் எழுத்துக்கள், பிளேட்டோவின் யூதிப்ரோவில் சாக்ரட்டிஸின் பாதுகாப்பு, தார்மீக மதிப்பீடுகளிலிருந்து தெய்வீக கட்டளைகளை பிரிப்பது ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது. தார்மீக விழுமியங்களின் மதச்சார்பற்ற அடித்தளம் தொடர்பான நவீன மனோதத்துவ விவாதங்கள் அரிஸ்டாட்டிலின் புத்தகத்தில் கூட அவரது நிகோமாசியன் நெறிமுறைகளில் ஒன்று நல்லொழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது. மேலும் மனிதனின் வாழ்வியல் மற்றும் அரசியல் இயல்பியல் மகிழ்ச்சியும் இருந்திருக்கிறது. சமகால மெட்டா எத்திக்ஸ் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. பல இடைக்கால மத நூல்கள், கட்டளைகள் அல்லது எமுலேஷன் ஆகியவற்றில் மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட அறநெறியின் கணக்குகள் சில மெட்டா எத்திக்கல் நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் புரிந்து கொள்ளலாம். மாறாக மெட்டா நெறிமுறைகள் அறிமுகம் இம்மானுவேல் காண்ட் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்ட அடித்தளத்தை முன்மொழிந்தார். மத பிரிவு வேறுபாடுகள் காண்ட் தனது கிரவுண்ட்வொர்க்கில் விவாதித்தார். பகுத்தறிவால் அவசியமான ஒரு உலகளாவிய தார்மீக சட்டத்தின் அறநெறிகளின் மெட்டாபிசிக்ஸ் உள்ளது. பல சமகால நியோ காண்டியனின் உச்சரிப்புக்கு வளமான நிலமாக இருந்தது. தார்மீக புறநிலையின் பாதுகாப்பு நெறிமுறைகளின் ஒரு கிளையாக மெட்டா எத்திக்ஸ் 20ஆம் நூற்றாண்டில் ஜி.இ. மூரின் எழுத்துக்களுடன் முக்கியத்துவம் பெற்றது. மெட்டா எத்திக்ஸ் பின்வரும் கேள்விகளை கையாள்கிறது. தார்மீக உண்மைகள் உள்ளதா? இருந்தால் தார்மீக உண்மைகள், அவற்றின் தோற்றம் என்ன? தார்மீக உண்மைகளை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்வது? என்றால் ஏதாவது இருக்கிறதா? சரியாக என்ன அர்த்தம்? நல்லது மற்றும் சரியானதா? தார்மீக மதிப்புகள் எங்கிருந்து வருகின்றன? போன்ற வார்த்தைகளை மக்கள் பயன்படுத்தும் போது அவற்றின் ஆதாரம் என்ன மற்றும் அடித்தளம்? எல்லா மக்களுக்கும் சில விஷயங்கள் தார்மீக ரீதியாக சரியானதாக அல்லது தவறானதா நேரங்கள் அல்லது அதற்கு பதிலாக ஒழுக்கம் என்பது நபருக்கு நபர், சூழலுக்கு சூழல் அல்லது கலாச்சாரத்திற்கு கலாச்சாரமா? இவை சில அடிப்படை கேள்விகள் மெட்டா எத்திக்ஸில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது நெறிமுறை மற்றும் பயன்பாட்டுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. நெறிமுறைகள் எந்த தார்மீக உரிமை கோரல்களும் உள்ளதா என்பதுதான் மைய கேள்வி. உண்மை மற்றும் தார்மீக ரீதியாக செயல்படுவதற்கு தன்னை அர்ப்பணிப்பது பகுத்தறிவு. இந்த கேள்வி சரியானது அல்லது அறிவுத்திறன் குறித்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம் மட்டுமே பதிலளிக்க முடியும். மக்களின் தார்மீக நம்பிக்கைகள் மெட்டா எத்திக்ஸ் என்ற கேள்வியை கையாள்வதில் நெறிமுறை வாக்கியங்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்துகின்றன. அவை 2 கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை நெறிமுறை அறிவாற்றல் மற்றும் நெறிமுறை அல்லாத அறிவாற்றல். அவை மேலும் பல கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மெட்டா எத்திக்ஸ் கிளைகள், பிரான்ச்சஸ் ஆஃப் மெட்டா எத்திக்ஸ். மெட்டா எத்திக்கல் கோட்பாடுகளை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். நெறிமுறை அறிவாற்றல் மற்றும் நெறிமுறை அல்லாத அறிவாற்றல். நெறிமுறை அறிவாற்றலில் நெறிமுறை வாக்கியங்கள் உண்மையை தாங்கும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த முடியும் என அவற்றை கருதலாம். சரியா தவறா? அதே சமயம் நெறிமுறை அல்லாத அறிவாற்றலில் நெறிமுறை அறிவாற்றலுக்கு மாறாக நெறிமுறை வாக்கியங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில்லை. நெறிமுறை அறிவாற்றல், எத்திக்கல் காக்டிவிசம். நெறிமுறை அறிவாற்றல் என்பது ஒரு மெட்டா எத்திக்கல் கோட்பாட்டின்படி 1. ஒழுக்கம், தீர்ப்புகள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் 2. அவை உண்மை பொருத்தமானவை, அதாவது அறிக்கைகளை உண்மை அல்லது பொய் என விவரிக்கலாம். உளவியல் அறிவாற்றல்வாதிகள் ஒரு தார்மீக அறிக்கை என்பது ஒரு தார்மீக நடவடிக்கை பற்றிய நமது நம்பிக்கையின் உச்சரிப்பு.
எப்பொழுது யாரோ ஒருவரை கொல்வது தவறு அல்லது கருக்கலைப்பு தார்மீக ரீதியாக தவறு, இது உண்மையாகவோ அல்லது தவறாகவோ இருக்கலாம் போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார். உண்மை பொருத்தமானது. தார்மீக அறிக்கைகள் உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம் என்ற பார்வை சொற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அறிவாற்றல் சொற்பொருள் அறிவாற்றல்வாதிகளின் கூற்றுப்படி எங்கள் தார்மீக அறிக்கைகள் அவை குறிப்பிட்ட தார்மீக அம்சத்தை எவ்வளவு துல்லியமாக குறிப்பிடுகின்றன என்பதன் அடிப்படையில் உலகின் உண்மை அல்லது தவறானது அவற்றை உண்மையா பொய்யாக்குவது எது. சொற்பொருள் அறிவாற்றல்வாதிகள் தார்மீக மொழியை இயற்கையில் விளக்கமாக பார்க்கவும், அறிக்கை போலவே பூனை பாயில் உள்ளது என்பது பூனை பாயில் அமர்ந்திருப்பதாக ஒரு விளக்கமான கூற்றை உருவாக்குகிறது. பூனை உண்மையில் பாயில் அமர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதன் அடிப்படையில் அது உண்மையா அல்லது பொய்யா, இந்த அறிக்கை உலகம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. தார்மீக அறிக்கைகள் விளக்கமான கூற்றுக்களை உருவாக்குகின்றன மற்றும் அவற்றின் உண்மை மற்றும் பொய்யானது வெளி உலகம் அல்லது விவகாரங்களின் அடிப்படையில் எங்கள் தார்மீக கூற்றுகள் உண்மையாக இருக்கும். தார்மீக உரிமை கோரல்களை பற்றிய எங்கள் விளக்கங்கள் ஒத்துப்போகும் போது பிரதிநிதித்துவம் அது உள்ளது. வெளி உலகம் அல்லது உண்மைகள் அல்லது விவகாரங்களின் நிலை அவை பொருந்தவில்லை என்றால் வெளி உலகம் உண்மைகள் அல்லது விவகாரங்கள் பின்னர் அவை பொய்யாகிவிடும். நெறிமுறை அறிவாற்றல்வாதிகள் புலவியல் அறிவாற்றல் மற்றும் சொற்பொருள் அறிவாற்றல் ஆகியவற்றின் கருத்துக்களை ஒன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள். தார்மீக அறிக்கைகள் உண்மை பொருத்தமான நம்பிக்கைகளின் வெளிப்பாடு என்று அவர்கள் கூறும்போது அவற்றின் உண்மை மதிப்பை உண்மை மற்றும் பொய் அவற்றின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க முடியும். உண்மைகள் அல்லது வெளி உலகத்துடன் கடித தொடர்பு தார்மீக யதார்த்தவாதம், தார்மீக அகநிலைவாதம் மற்றும் பிழை கோட்பாடு, நெறிமுறை அறிவாற்றல் ஆகியவற்றில் அடங்கும். தார்மீக யதார்த்தவாதம் மாரல் ரியலிசம். தார்மீக அறிக்கைகள் ஒரு நம்பிக்கையையும் இந்த நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றது என்ற தார்மீக யதார்த்தவாதம் கூறுகிறது. உலகின் மனம் சார்ந்த உண்மைகளாக கருதப்படுகின்றன. நாங்கள் 2 அடிப்படை வளாகங்களை காண்கிறோம். தார்மீக யதார்த்தத்தில் ஒன்று தார்மீக உண்மைகள் உள்ளன. இரண்டாவது தார்மீக உண்மைகள் மனித மனதிலிருந்து சுயாதீனமாக உள்ளன. தார்மீக உண்மைகள் புறநிலை என்று நாம் கூறும்போது மற்றும் சுயாதீனமான அது அவர்கள் நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் சார்ந்து இல்லை என்று அர்த்தம். தனிப்பட்ட அல்லது எந்த ஒரு கலாச்சாரத்தின் விதிமுறைகளிலும் ஒருவரை கொல்வது தவறு என்று நம்புவதில் கொலை செய்வதை தவறாக ஆக்குவதில்லை. கொலை செய்வதை எந்த உலகம் தவறாக ஆக்குகின்றது என்பதுதான் தவறான உண்மையான தார்மீக சொத்து புறநிலை மன சுயாதீனமானது தொடர்புடையது. கொல்லும் செயல் தார்மீக யதார்த்தவாதம் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெறிமுறை இயற்கைவாதம் மற்றும் நெறிமுறை அல்லாத இயற்கைவாதம். நெறிமுறை இயற்கைவாதம் எத்திக்கல் நேச்சுரலிசம். நெறிமுறை இயற்கைவாதம் புறநிலை மற்றும் இயற்கை தார்மீக பண்புகள் உள்ளன என்று கூறுகிறது. தார்மீக உண்மைகளை பற்றிய அனுபவ அறிவு எங்களுக்கு உள்ளது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இயற்கைவாதம் அனைத்து குறைப்பு நெறிமுறை கோட்பாடுகளையும் உள்ளடக்கும் வகையில் பரவலாக வரையறுக்கப்படலாம். இயற்கை நிகழ்வுகளின் அடிப்படையில் நெறிமுறை சொற்களின் செயல்பாட்டை விளக்கவும், அதாவது ஹெடோனிஸ்டுகள் மற்றும் பயன்பாட்டு கோட்பாடுகளை உள்ளடக்கியது. நல்லது, கட்டாயம் மற்றும் ஆசைகள் திருப்தி அடிப்படையில் வலது, அத்துடன் முன்மொழிவு மற்றும் அகநிலைவாதம் மற்றும் சார்பியல்வாதிகளின் அறிவாற்றல் அல்லாத பதிப்பு. யுட்டிலிட்டேரியனிசம் ஜெர்மி பந்தம் மற்றும் ஜான் ஸ்டூவர்ட் மில் ஆகியோர் தார்மீக நன்மையை வரையறுக்கின்றனர். அதிக அளவு ஊக்குவிக்கும் செயல்களின் அடிப்படையில் தரமான மகிழ்ச்சி. குறிப்பாக மில்லின் யுட்டிலிட்டேரியனிசத்தில் பதிப்பில் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு மக்களின் அதனால்தான் இந்த தத்துவவாதிகள் நல்லது என்று பார்க்கிறார்கள் என்று சொல்லலாம். இயற்கை சொத்து, அதாவது நாம் மகிழ்ச்சி அளவிட முடியும். நெறிமுறை அல்லாத இயற்கையியல் எத்திக்கல் நான் நேச்சுரலிசம். நெறிமுறை அல்லாத இயற்கையியல் மற்றும் தார்மீக பண்புகள் முற்றிலும் வேறுபட்டவை. இயற்கை பண்புகள். ஜி.இ. மூர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முக்கிய போட்டியாளர். மூரின் கூற்றுப்படி தார்மீக பண்புகள் வெளி உலகில் இல்லை,
அவை அடிப்படையில் இயற்கை பண்புகள் மற்றும் எளிமையான இயற்கை அல்லாத பண்புகள். இங்கே நன்மை என்பது ஒரு இயற்கையான சொத்து அல்ல, அதை அதன் மூலம் அறியலாம். அனுபவபூர்வமான பொருள் இருப்பதை அறியலாம் என்று இயற்கை அல்லாதவர்கள் நம்புகிறார்கள். தார்மீக பண்புகள் உதாரணமாக நன்மை. தார்மீகத்தின் உதவியுடன் உள்ளுணர்வாக நமக்குள் இருக்கும் உணர்வு. தார்மீக பண்புகள் என்று ஜி. மூர் எதிர்க்கிறார். இயற்கை பண்புகள் எளிய தார்மீக பண்புகள் அடிப்படையில் உள்ளன என்று மூர் நம்புகிறார். தார்மீக பண்புகளை இயற்கையுடன் அடையாளம் காணும் பார்வையை அவர் விமர்சிக்கிறார். அவர் இயற்கையான தவறு என்று பெயரிட்ட பண்புகள் நன்மை போன்ற தார்மீக பண்புகளின் ஒழுக்கமற்ற பண்புகளுடன் இல்லையா இயற்கை அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண்புகளை சமன்படுத்துவதை மறுக்கிறார். தார்மீக அகநிலைவாதம், மாரல் சப்ஜெக்டிவிசம். தார்மீக சப்ஜெக்டிவிசம் புறநிலை தார்மீக பண்புகள் இல்லை என்று கூறுகிறது. அது எனவே தார்மீக எதிர்ப்பு யதார்த்தவாதத்தின் ஒரு வடிவம். தார்மீக அகநிலைவாதத்தின்படி ஒழுக்கம் மக்களின் மனப்பான்மை அல்லது மரபுகள் அறிக்கைகள் பொய்யாகி விடுகின்றன. இங்கே தார்மீக அறிக்கைகள் மக்களின் மனப்பான்மை, கருத்துக்கள் அல்லது உணர்வுகளை குறிக்கின்றன. அதனால் கருணை கொலை தவறானது மற்றும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று ஒருவர் கூறும்போது இந்த அறிக்கை உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இது ஒரு வெளிப்பாடு மட்டுமே. கருணை கொலை மீது வெறுப்பு அல்லது கருத்து வேறுபாடு. இது எனக்கு பிடிக்கவில்லை. கருணை கொலை நெறிமுறை அகநிலைவாதத்தில் தனிப்பட்ட அகநிலைவாதம் மற்றும் கலாச்சாரம் உள்ளது. சார்பியல்வாதம். தனிப்பட்ட அகநிலைவாதம் என்பது அகநிலைவாதம் அல்லது ஒருவரின் அனுபவம் தனிப்பட்ட. அதே சமயம் கலாச்சார சார்பியல்வாதத்தில் பல கலாச்சாரங்கள் உள்ளன. இவை பல கலாச்சாரங்கள் வெவ்வேறு மதிப்புகள் அல்லது ஒழுக்கங்களை கொண்டுள்ளன. இதன் காரணமாக இது உறவினர் என்று அழைக்கப்படுகிறது. நெறிமுறை அகநிலைவாதத்தில் சிறந்த பார்வையாளர் கோட்பாடு மற்றும் தெய்வீக கட்டளை கோட்பாடு ஆகியவை அடங்கும். ஒன்று, சிறந்த பார்வையாளர் கோட்பாடு, ஐடியல் அப்சர்வர் தியரி. சிறந்த பார்வையாளர் கோட்பாடு தார்மீகத்தின் உண்மை மற்றும் பொய்யின் கணக்கை வழங்குகிறது. ஒரு சிறந்த பார்வையாளரின் ஒப்புதல் அல்லது மறுப்பு அடிப்படையில் தீர்ப்புகள். ஒரு லட்சிய பார்வையாளர் என்பது இருப்பில்லாமல் தார்மீக தீர்ப்புகளை வழங்கும் ஒரு நபர். மாசுபடுத்தும் சார்புகள் அல்லது எழும் பாரபட்சங்களின் தாக்கம். சில குறிப்பிட்ட கண்ணோட்டத்தின் ஆக்கிரமிப்பிலிருந்து. பிளேட்டோ, ஸ்டான்போர்ட் என்சைக்ளோபீடியா. பாரபட்சமற்ற நுழைவு. இந்த சிறந்த பார்வையாளர் முற்றிலும் பகுத்தறிவு, பாரபட்சமற்ற கற்பனை. சிறந்த பார்வையாளர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் மற்றும் ஒருவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் பற்றிய சிறந்த கருத்து. ரிச்சர்ட் பி. பிராண்ட் நம்புகிறார். நெறிமுறை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உண்மையையும் தெரிந்து கொள்வதற்கான தகுதிகள் வரிசையில் பொருந்தாது. ஒரு சிறந்த பார்வையாளராக இருக்க வேண்டும். அவர் கூறுகிறார், தகுதியை இன்னும் குறைக்கலாம். லட்சிய பார்வையாளருக்கு உண்மையில் இருந்த நெறிமுறை சம்பந்தமான உண்மைகள் தெரிய வேண்டியதில்லை. அவர் உண்மைகளாக இருக்க அவற்றை சரியான தெளிவுடன் நம்ப வேண்டும். நிச்சயமாக அவற்றை அறிவதில் இருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ரிச்சர்ட் பி. பிராண்ட் நெறிமுறைகளின் ஐடியல் அப்சர்வர் கோட்பாட்டின் வரையறை. எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. அது நடுநிலையாக இருக்க வேண்டும் மற்றும் கருத்துகள் இருக்க வேண்டும். ஆடம் ஸ்மித் மற்றும் டேவிட் ஹியூம் ஆகியோருக்கு ஆதரவாக அங்கீகரிக்கப்பட்டது. சிறந்த பார்வையாளர் கோட்பாட்டின் ஆரம்ப பதிப்புகள் மற்றும் ரோட்ரிக் பிரித் சிறந்த பார்வையாளர் கோட்பாட்டின் நவீன பதிப்பிற்கு பொறுப்பு. தெய்வீக கட்டளை கோட்பாடு, டிவைன் கமாண்ட் தியரி. ஒழுக்கம் என்பது கடவுளை சார்ந்தது என்று தெய்வீக கட்டளை கோட்பாடு கூறுகிறது. இந்த கோட்பாட்டின்படி தார்மீக உண்மைகள் தேவனுடைய கட்டளைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே தார்மீக ரீதியாக சரியான செயல் கடவுள் கட்டளையிடும் ஒன்றாகும். தெய்வீக கட்டளை கோட்பாட்டாளர்கள் கடவுள் நேரம் மற்றும் இடத்திற்கு வெளியே இருக்கிறார். உள்ளடக்கம். இந்த தெய்வீக கட்டளைகள் குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில் மாறுபடும். அவர்கள் அனைவரும் பொதுவாக அறநெறி மற்றும் தார்மீக கடமைகள் என்று கூறுகின்றனர். கடவுள் சார்ந்தது. இந்த கோட்பாடு தாமஸ் அக்வினாஸ், ராபர்ட் ஆடம்ஸ் மற்றும் பிலிப் குயின் ஆகியோரால் பாதுகாக்கப்பட்டது. பிழை கோட்பாடு, எரர் தியரி.
பிழை கோட்பாடு நெறிமுறை அறிக்கைகள் முன்மொழிவுகளாக இருக்கலாம். ஆனால் அது அனைத்து நெறிமுறை முன்மொழிவுகளும் தவறானவை. பொதுவாக நாம் தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். நாங்கள் எந்த தார்மீக அறிக்கையையும் செய்கிறோம். பிழை கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளர் ஜே.எல். மேக்கி நம்முடைய தார்மீக சொற்கள் அவற்றின் வெளிப்பாடுகள் என்று அவர் வாதிடுகிறார். உண்மை மதிப்பை கொண்ட நம்பிக்கைகள். உண்மை பொருத்தமான நம்பிக்கை. ஒன்று வகைப்படுத்தப்படும் நம்பிக்கை உண்மை அல்லது பொய். ஆனால் இந்த வார்த்தைகள் என்று கூறும் யதார்த்த நிலைப்பாட்டை அவர் நிராகரிக்கிறார். எப்போதும் வெளி உலகத்துடன் ஒத்துப்போகிறது. எப்போதும் சாத்தியம் உள்ளது. எங்கள் தார்மீக தீர்ப்பு அல்லது அறிக்கையில் தவறு செய்தல் அல்லது பிழை செய்தல். தார்மீக பண்புகள் இல்லாமல் உண்மையின் அடிப்படையில் உலகின் விளக்கம் நம்பிக்கைகள் சாத்தியமில்லை. எனவே இந்த நம்பிக்கைகள் உண்மையாக இருக்கும் என்று நிராகரிக்கிறார். எந்த தார்மீக பண்புகளுடன் இணைக்கப்படவில்லை. பிழை கோட்பாடு தார்மீக நீலிசம் மற்றும் தார்மீக சந்தேகம் இவற்றில் அடங்கும். நெறிமுறை அல்லாத அறிவாற்றல் எத்திக்கல் நான் காக்னிட்டிவிசம். நெறிமுறை அல்லாத அறிவாற்றல் என்பது நெறிமுறை வாக்கியங்களின்படி ஒரு மெட்டா எத்திக்கல் பார்வை. ஒரு நம்பிக்கையை அல்லது முன்மொழிவை வெளிப்படுத்த வேண்டாம். இதனால் உண்மை அல்லது பொய் என்று கருத முடியாது. அறிவாற்றல் இல்லாதவர்களின் கூற்றுப்படி மக்கள் தார்மீக அறிக்கைகளை உச்சரிக்கும் போது அவர்கள் இல்லை ஒரு மனநிலையை வெளிப்படுத்துதல் ஒரு நம்பிக்கை அல்லது அறிவாற்றல் மாறாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆசை அணுகுமுறை அல்லது உணர்ச்சி போன்ற அறிவாற்றல் அல்லாத அணுகுமுறைகள். உதாரணமாக கொலை என்பது தவறு என்பது மறுபிறப்பின் வெளிப்பாடு. அறிவாற்றல் இல்லாதவர்கள் தார்மீக கூற்றுக்கள் என்று கூறுகின்றனர். தார்மீக செயல்களின் ஒப்புதல் மற்றும் மறுப்பு உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ கருத முடியாது. நமது தார்மீக வாக்கியங்கள் அடிப்படையில் இல்லை என்று உளவியல் அறிவாற்றல் இல்லாதவர்கள் கூறுகின்றனர். நம்பிக்கைகள், ஆனால் அவை உணர்வுகள், ஆசைகள், உணர்ச்சிகள், விருப்பங்கள் அடிப்படையிலான அணுகுமுறைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். சொற்பொருள் அல்லாத அறிவாற்றல்வாதிகளின் கூற்றுப்படி கொலை செய்வது தவறு என்று நாம் கூறும்போது உலகின் எந்த தார்மீக பண்புகளையும் நாங்கள் விவரிக்கவில்லை. கொலை செயலை பற்றிய நமது உணர்வு அல்லது அணுகுமுறைகளும் உணர்வுகளும் இல்லை. உண்மை பொருத்தம் அவர்கள் உலகில் எதையும் குறிக்கவில்லை. எனவே அவர்கள் இருக்க முடியாது. சரியா தவறா நெறிமுறை அல்லாத அறிவாற்றல் என்பது அறிவிப்பல்லாத பேச்சு செயலை கொண்டுள்ளது. அதாவது தார்மீக கூற்றுக்கள் அவற்றின் உண்மை அல்லது பொய் மதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நெறிமுறையின் உதாரணம் அறிவாற்றல் அல்லாத அறிக்கை. அறிவிப்பு அல்லாத பேச்சு செயல் என்பது கொல்ல வேண்டாம், கொல்லாதே என்ற இந்த வார்த்தைக்கு உண்மை மதிப்பு இல்லை. அது உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்க முடியாது. நெறிமுறை அல்லாத அறிவாற்றலில் சேர்க்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் எமோட்டிவிசம், அரைகுறை யதார்த்தவாத மற்றும் உலகளாவிய முன்மொழிவு வாதம். உணர்ச்சியுணர்வு எமோட்டிவிசம் என்பது நெறிமுறை வாக்கியங்கள் உணர்ச்சி வெளிப்பாடுகளை மட்டுமே வெளிப்படுத்தும் ஒரு பார்வை. ஒருவரின் சொந்த அணுகுமுறைகள். ஏ.ஜே. ஐயர் மற்றும் சி.எல். ஸ்டீவன்சன் ஆகியோர் பாதுகாவலர்களாக இருந்தனர். உணர்ச்சி உணர்வு எமோட்டிவிசத்தின் தார்மீக அறிக்கையின்படி கொலை தவறு என்பது வெறுமனே ஒரு வெளிப்பாடு, கொலை செயலுக்கு எதிரான உணர்ச்சி. இது என்ன என்பதற்கு முறையான மொழியியல் குரல் கொடுக்கிறது. அடிப்படையில் கொலைக்கு எதிர்மறையான பூ உண்மையில் எமோட்டிவிசம் பூ ஹரா என்று குறிப்பிடுகிறது. மெட்டாஎத்திக்கல் கோட்பாடுகள் தார்மீக ரீதியில் ஏதாவது தவறு என்று நாம் கூறும்போது நாங்கள் குமுறுகிறோம். அந்த செயல் மற்றும் தார்மீக ரீதியாக ஏதாவது சரியானது என்று நாம் கூறும்போது அந்த செயலை அவசரப்படுத்துகிறோம். மார்க் டிமோக் மற்றும் ஆண்ட்ரூ ஸ்பிசர், ஏ. லெவிக்கான நெறிமுறைகள். தார்மீக அறிக்கைகளுக்கு உண்மை அர்த்தங்கள் இல்லை என்று ஏ.ஜே. ஐயர் கூறுகிறார். தார்மீக சொற்கள் அல்லது அறிக்கைகள் முன்மொழிவு அல்ல. அதனால்தான் தார்மீக சொற்கள் வகைப்படுத்த முடியாது உண்மை அல்லது பொய் என அவர் எமோட்டிவ் தியரி ஆஃப் எத்திக்ஸில் குறிப்பிடுகிறார். ஒரு முன்மொழிவில் ஒரு நெறிமுறை சின்னம் இருப்பது அதன் உண்மை உள்ளடக்கத்திற்கு எதையும் சேர்க்காது. இதனால் நான் யாரிடமாவது நீங்கள் அந்த பணத்தை திருடியதில்
தவறாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் இல்லை, நீங்கள் அந்த பணத்தை திருடிவிட்டீர்கள் என்று நான் எளிமையாக சொன்னதை தவிர வேறு எதையும் குறிப்பிடவில்லை. இந்த நடவடிக்கை தவறானது என்று நான் மேற்கொண்ட எதுவும் தெரிவிக்கவில்லை. நான் வெறுமனே இருக்கிறேன். என் தார்மீக மறுப்பை நிரூபிக்கின்றேன். அந்த பணத்தை திருடினா என்று நான் சொன்னது போல இருக்கிறது. ஒரு விசித்திரமான திகில் துணி அல்லது சில சிறப்பு ஆச்சரியக்குறிகள் சேர்த்து எழுதப்பட்டது. மதிப்பெண்கள் தோணி அல்லது ஆச்சரியக்குறிகள் வாக்கியம் இதன் நேரடி அர்த்தத்துக்கு எதையும் சேர்க்கவில்லை. அதன் வெளிப்பாடானது சிலரால் கலந்து கொள்ளப்படுகிறது என்பதை காட்டவே இது பயன்படுகிறது. பேச்சாளரின் உணர்வுகள். இப்போது நான் எனது முந்தைய அறிக்கையை பொதுமைப்படுத்தி பணம் திருடுதல் தவறானது. நான் உண்மையான அர்த்தம் இல்லாத ஒரு வாக்கியத்தை உருவாக்குகிறேன். அதாவது உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கக்கூடிய எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. பணம் திருடுதல் என்று எழுதியிருந்தேன் போலும் ஆச்சரியக்குறியின் வடிவமும் தடிமனும் காட்டப்படும் இடத்தில் பொருத்தமான மாநாடு ஒரு சிறப்பு வகையான தார்மீக மறுப்பு உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. இதில் உண்மையோ பொய்யோ என்று எதுவும் சொல்லப்படவில்லை என்பது தெளிவாகிறது. நெறிமுறை அறிக்கைகள் எப்போதும் தனிநபர்களுடன் தொடர்புடையவை என்று ஐயர் வாதிட்டது இதுதான். மேலும் அவர்களுக்கு உண்மை மதிப்பு இல்லை. C.L. ஸ்டீவன்சன் ஐயரை தொடர்ந்து நெறிமுறை என்று கூறுகிறார். வாக்கியங்கள் பேச்சாளரின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. அரை யதார்த்தவாதம், பாசிரியலிசம் என்பது நெறிமுறை சொற்கள் என்ற கூற்றுடன் கூடிய ஒரு மெட்டா எத்திக்கல் பார்வையாகும். உணர்ச்சிகள் உண்மையான பண்புகள் போல் உணர்ச்சி மனப்பான்மை அல்லது உணர்ச்சிகளின் கணிப்பு அவர்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்த வேண்டாம். இந்த பார்வை சைமன் பிளாக்பர்னால் பாதுகாக்கப்படுகிறது. சைமன் உலகில் எந்த நெறிமுறை உண்மையும் இல்லை என்பது சாத்தியம் என்று கூறுகிறது. நெறிமுறை அறிக்கைகளுக்கு ஆனால் மொழியியல் நெறிமுறை அறிக்கைகள் உண்மையாகவே செயல்படுகின்றன. உரிமை கோரல்கள் மற்றும் அதனால் தான் அவை சரியானவை அல்லது தவறானவை என கருதப்படுகின்றது. யூனிவர்சல் பிரிஸ்கிரிப்டிவிசம் என்பது அந்த நெறிமுறை வாக்கியங்களை கொண்ட ஒரு மெட்டா எத்திக்கல் பார்வை. இன்றியமையாதவைகளாக வேலை செய்யுங்கள் மற்றும் இந்த கட்டாயங்கள் உலகளாவியவை. R.M. ஹரே என்பவர் இந்த கோட்பாட்டின் பாதுகாவலர். தார்மீக வாசகங்கள் வெறுமனை விட அதிகமாக வெளிப்படுத்துகின்றன என்று அவர் கூறுகிறார். உணர்ச்சி பூர்வமான ஒப்புதல் மற்றும் மறுப்பு. தார்மீக சொற்கள் அகநிலையை வெளிப்படுத்துகின்றது. மருந்து சீட்டு அவை இயற்கையில் பரிந்துரைக்கப்பட்டவை. யாராவது ஒரு ஒழுக்கத்தை உச்சரிக்கும் போது தீர்ப்பு அல்லது அறிக்கை அவர் அல்லது அவள் மற்றவர் தனது கருத்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவளுடைய தார்மீக தீர்ப்பு உதாரணமாக தற்கொலை தார்மீக ரீதியாக தவறானது என்று பி கூறுகிறார். மற்றவர்கள் தற்கொலைக்கு ஆதரவளிப்பதையோ அல்லது ஆதரவாக முடிவெடுப்பதையோ நிறுத்த வேண்டும் என்று பி விரும்புகிறது. பிரிஸ்கிரிப்டிவிசம் என்பது தார்மீகத்தின் செயல் வழிகாட்டும் தன்மையை பிடிக்க ஒரு முயற்சியாகும். தீர்ப்புகள் அல்லது கூற்றுகள் உண்மையை சொல்வது சரி போன்ற தார்மீக சொற்கள், அர்த்தம் உண்மையை பேசு போன்ற ஒன்று. தார்மீக தீர்ப்புகள் உலகளாவியவை என்று ஹரே கூறுகிறார். அவர்கள் புறநிலை மதிப்பை கொண்டுள்ளனர் என்று அர்த்தம். எத்திக்கல் நேச்சுரலிசம் அண்ட் நான் நேச்சுரலிசம். அறிமுகம். தார்மீக சிந்தனை என்பது நம் வாழ்வின் ஒரு முக்கிய அம்சமாகும். அன்றாட வாழ்க்கையில் நாம் கேள்விகளை எதிர்கொள்ளுகிறோம். செயல் சரியா, தவறா, நல்லதா, கெட்டதா, ஒரு நல்லொழுக்கம் அல்லது தீமை மற்றும் ஒரு செயல் நல்லது அல்லது கெட்டது, சரியா அல்லது தவறா. இந்த மெட்டா எத்திக்கல் புதிர்கள் வெவ்வேறு மெட்டா எத்திக்கல் போன்ற ஒரு குணாதிசயம் வித்தியாசமாக உரையாற்றப்படுகின்றன. கோட்பாடுகள். மெட்டா எத்திக்கல் கோட்பாடுகள் பரந்த அளவில் 2 கிளைகளாக வகுக்கப்படுகின்றன. நெறிமுறை அல்லது தார்மீக அறிவாற்றல் மற்றும் நெறிமுறை அல்லது தார்மீகம் அல்லாத அறிவாற்றல். நெறிமுறை அறிவாற்றல் நெறிமுறை வாக்கியங்கள் உண்மையை
தாங்குபவர்கள் மற்றும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த முடியும் என்று கூறுகிறது. எனவே அவை உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ கருதப்படலாம். அதே சமயம் நெறிமுறை அல்லாத அறிவாற்றல் நெறிமுறை வாக்கியங்கள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தாது என்று கூறுகிறது. நெறிமுறை மொழி எவ்வாறு நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறது என்று நெறிமுறை அறிவாற்றல் கூறுகிறது. உலகம் உள்ளது, வன்முறை தவறு என்று நம்புவது தண்டனை அல்லது வன்முறை தவறு என்ற வார்த்தை உண்மைதான். எனவே நெறிமுறை மொழி விவரிக்கும் நோக்கம் கொண்டது. உலகம் அதனால் அது உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம். அறிவாற்றல்வாதிகளின் கூற்றுப்படி தார்மீக அறிக்கைகள் அல்லது வாக்கியங்கள் விளக்கமான கூற்றுக்களை உருவாக்குகின்றன. உலகம் மற்றும் அவற்றின் உண்மை மதிப்பு வெளிப்புறத்தை அடிப்படையாக கொண்டது. எங்கள் விளக்கங்கள் இருக்கும்போது எங்கள் தார்மீக கூற்றுகள் அல்லது தீர்ப்புகள் உண்மையாக இருக்கும். தார்மீக உரிமை கோரல்கள் அல்லது தீர்ப்புகளில் வழங்கப்படும் விளக்கங்கள் அது அப்படியே எதையாவது வழங்குதல். வெளி உலகம், வெளியில் வழங்கப்பட்ட உண்மை உலகம் மற்றும் அவை வெளி உலகத்துடன் பொருந்தாத போது பொய் ஒத்திருக்கிறது. நெறிமுறை அறிவாற்றல் என்பது தார்மீக யதார்த்தவாதம், தார்மீக அகநிலைவாதம் மற்றும் போன்ற கோட்பாடுகளை உள்ளடக்கியது. பிழை கோட்பாடு தார்மீக அறிக்கைகள் ஒரு நம்பிக்கையையும் இந்த நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றன என்று தார்மீக யதார்த்தவாதம் கூறுகிறது. உலகின் மனம் சார்ந்த உண்மைகளாக கருதப்படுகின்றன. தார்மீக யதார்த்தவாதம் அதை கொண்டுள்ளது. தார்மீக பண்புகள் உண்மையான மற்றும் புறநிலை பண்புகள் மதிப்பீடு அவை தார்மீகத்தின் சரியான பொருட்கள். தார்மீக பண்புகள் வெளிப்புற உலகின் உண்மையான பகுதியாகும். தார்மீக யதார்த்தவாதம் தார்மீக பண்புகளுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவின் தன்மையை காட்டும் முயற்சி. இயற்கை பண்புகள் என்பது நாம் அடையாளம் காணக்கூடிய பண்புகளாகும். உணர்வு, அனுபவம் மற்றும் அறிவியல் விசாரணை இது 2 நிலைகளுக்கு வழிவகுத்தது. நெறிமுறை இயற்கைவாதம் மற்றும் இயற்கையற்ற தன்மை ஆகியவை தார்மீக யதார்த்தவாதத்தின் வடிவங்கள். நெறிமுறை புறநில மற்றும் இயற்கையான தார்மீக பண்புகள் உள்ளன என்று இயற்கைவாதம் கூறுகிறது மற்றும் நம்மால் முடியும் அவற்றை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளுங்கள். நெறிமுறை அல்லாத இயற்கையானது அந்த தார்மீக பண்புகளை கொண்டுள்ளது. இயற்கை பண்புகளது முற்றிலும் வேறுபட்டவை. பின்வரும் பிரிவுகள் நெறிமுறை இயற்கைவாதம் மற்றும் இயற்கையின்மை பற்றி விரிவாக விவாதிக்கும். நெறிமுறை இயற்கைவாதம் எத்திக்கல் நேச்சுரலிசம். இயற்கையான தார்மீக பண்புகள் மற்றும் உறவுகள் உள்ளன என்று நெறிமுறை இயற்கைவாதிகள் கருதுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படி நற்குணம், நீதி, நேர்மை போன்ற ஒழுக்க பண்புகள் இயற்கை. எனவே நெறிமுறை இயற்கைவாதத்தில் நெறிமுறை வாக்கியங்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்துகின்றன. நெறிமுறை இயற்கைவாதம் உலகின் உண்மையான மற்றும் புறநிலை அம்சங்களால் உண்மையாக்கப்படுகின்றன. தார்மீக மதிப்புகள் மற்றும் தார்மீக கடமைகள் அறிவியல் அடிப்படையில் பொருந்துகின்றன. உலகின் இயற்கையான பார்வை குறிப்பாக நபர்களின் நன்மை, குணநலன்கள் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற பண்புகள் மற்றும் இது இன்னும் அத்தகைய நெறிமுறையை கொண்டுள்ளது. செயல்களில் சரி அல்லது தவறு போன்றவை இயற்கையான பண்புகளாகும். அறிவியலால் ஆய்வு செய்யப்பட்ட பண்புகளின் அதே பொதுவான வகை மற்றும் அவை நாம் எப்படி விசாரிக்கிறோமோ அதே பொது வழியில் விசாரிக்கப்பட வேண்டும். சொத்துக்கள், தார்மீக மதிப்புகள் புறநிலையாக இருப்பதால் அதே வழியில் அறியலாம். அறிவியல் உண்மைகளை நாம் அறிவோம். நெறிமுறை இயற்கைவாதிகள் தார்மீக கூற்றுக்கள் என்று நம்புகிறார்கள். இறுதியில் இயற்கை உலகின் அம்சங்களை பற்றியது. இது பொருள் மற்றும் அறிவியல் ஆய்வு. எனவே அவர்கள் தார்மீக யதார்த்தத்தை தழுவ முனைகின்றார்கள். தார்மீக உரிமை கோரல்கள் வெறுமனே வெளிப்படையான அறிக்கைகள் அல்ல, அவை உண்மையில் உள்ளன. பின்வரும் கூற்றுக்களை இணைப்பதன் மூலம் நெறிமுறை இயற்கைவாதத்தை புரிந்து கொள்ளலாம். புறநிலை மனம் சார்ந்த தார்மீக உண்மைகள். தார்மீக உண்மைகள் இயற்கை உண்மைகள். எங்களுக்கு தெரியும். இயற்கையில் உள்ள உரிமை கோரல்களை பற்றி நாம் அறிந்ததைப் போலவே தார்மீக கூற்றுக்களும் உண்மை அறிவியல் மற்றும் நமது தார்மீக கூற்றுகள் இயற்கையில் சில கூற்றுகளுக்கு ஒத்ததாக உள்ளன. ஜான் ஸ்டூவர்ட் மில்லின் பயன்பாட்டுவாதத்தின் பதிப்பு பெரும்பாலும் நெறிமுறையின் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இயற்கைவாதம் இது ஒரு செயல் எந்த அளவிற்கு தார்மீக ரீதியாக சரியானது என்று கூறுகிறது. அதிகபட்ச மகிழ்ச்சியை உருவாக்குவது மற்றும் அது தோல்வியடையும் அளவிற்கு ஒழுக்க ரீதியாக தவறானது.
மகிழ்ச்சியை உருவாக்குகிறது அல்லது மகிழ்ச்சியற்ற தன்மையை உருவாக்குகிறது. நெறிமுறை அல்லாத இயற்கைவாதம், எத்திக்கல் நான் நேச்சுரலிசம். தார்மீக பண்புகள் மற்றும் உண்மைகள் இயற்கையானவை அல்ல என்று நெறிமுறை அல்லாத இயற்கைவாதம் கூறுகிறது. பண்புகள் மற்றும் உண்மைகள் நெறிமுறை வாக்கியங்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்துகின்றன. உண்மை பொருத்தமானது மற்றும் அவை உண்மையான மற்றும் புறநிலை அம்சங்களால் உண்மையா அல்லது பொய்யாக்கப்படுகின்றன. உலகம் நெறிமுறை அல்லாத இயற்கையின்படி உலகின் தார்மீக அம்சங்கள் முடியாது. நெறிமுறை இயல்புவாதத்தில் தார்மீக நெறிமுறைகள் அல்லாத சில அம்சங்களாக குறைக்கப்படும் அம்சங்கள் ஒன்று ஒழுக்கமற்ற அம்சங்களாக அல்லது இயற்கை அம்சங்களாக குறைக்கப்படுகின்றன. ஜி.இ. மூர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முக்கிய போட்டியாளர். அவரது புத்தகத்தில் பிரின்சிபா எத்திகா ஜி.இ. மூர் தார்மீக பண்புகளை இயற்கையாக பார்க்க முடியாது என்று கூறுகிறார். பண்புகள் பொதுவாக பேச்சு வழக்கில் நம் அன்றாட விவகாரங்களில் நாங்கள் தார்மீகத்துடன் தொடர்புபடுத்துகிறோம். பண்புகள் எடுத்துக்காட்டு நல்லது, ஒழுக்கமற்ற எடுத்துக்காட்டு இயற்கை பண்புகளுடன் அது செய்கிறது. தார்மீக பண்புகள் மற்றும் ஒழுக்கமற்ற பண்புகள் இயற்கையில் ஒரே மாதிரியானவை என்று அர்த்தமில்லை. பொதுவாக நாம் எக்ஸ் நல்லது என்றால் எக்ஸ் இன்பம் தருகிறது அல்லது எக்ஸ் இன்பம் தரும் என்று சொல்லுகிறோம். இந்த வழியில் நாம் நல்லது மற்றும் மகிழ்ச்சியை சமன் செய்கிறோம். மூர் நல்லது அல்லது ஏதேனும் தார்மீக பண்புகள் வேறு எந்த பண்புகளுடன் ஒப்பிடவோ அல்லது மொழிபெயர்க்கவோ முடியாது. வேறு எந்த பண்புகளிலும் இயற்கையான சொற்களில் தார்மீக சொத்தை வரையறுக்கும் போது சொத்து அல்லது இயற்கையான பண்புகள் நாம் இயற்கை தவறை செய்கிறோம். ஒரு தார்மீக சொத்தை வரையறுக்கவும் ஆனால் அதை வரையறுக்க முடியவில்லை. எனவே கேள்வி எஞ்சியுள்ளது. திறந்த கேள்விவாதம் இங்கே கேட்கப்படும் நல்லது அல்லது ஏதேனும் தார்மீக சொத்து. இந்த சூழ்நிலையை மூர் குறிப்பிடுகிறார். ஜி.இ. மூர் இயற்கை சார்ந்த தவறு. ஜி.இ. மூர் ஆன் நேச்சுரலிஸ்டிக் ஃபெலாசபி. நல்லது அல்லது வேறு ஏதேனும் தார்மீக சொத்து என்று வரையறுக்க எந்த முயற்சியும் இயற்கையான அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் தவறானது என்று ஜி.இ. மூர் வாதிடுகிறார். இயற்கையான பண்புகளின் அடிப்படையில் நல்லது என்பதை வரையறுக்கும் எந்த முயற்சியும் தவறானது. அதற்கு இயற்கையான தவறு என்று பெயரிட்டார். நல்லது அல்லது நன்மை என்பது ஒரு அடிப்படை சொத்து மற்றும் முடியாது பகுப்பாய்வு செய்ய வேண்டும். நன்மைக்கு பாகங்கள் இல்லை. அதனால்தான் நாம் நன்மையை வரையறுக்க முடியாது. விதிமுறைகள் பகுதிகள் நல்லது என்று மூர் கூறுகிறார். அதை வரையறுக்க முடியாது. தார்மீக உண்மையில் எக்ஸ் நல்லது என்றால் அது ஒரு தார்மீக உண்மை என்பதை மூர் கூறுகிறார். எது உண்மையோ அது போலவே நல்லவை அனைத்தும் வேறு ஏதோ ஒன்று என்பது உண்மையாக இருக்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் ஒளியில் ஒரு குறிப்பிட்ட வகையான அதிர்வுகளை உருவாக்குகின்றன மற்றும் அந்த மற்ற பண்புகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதை நெறிமுறைகள் நோக்கமாக கொண்டுள்ளது என்பது ஒரு உண்மை. பல தத்துவவாதிகள் அனைத்து நல்ல விஷயங்கள் எப்போது என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் நல்ல வரையறுக்கும் அந்த மற்ற பண்புகள் பெயரிடப்பட்டது. இந்த பண்புகள் உண்மையில் மற்றவை அல்ல, ஆனால் முற்றிலும் நன்மையுடன் ஒரே மாதிரியாக இருந்தன. இந்த கண்ணோட்டத்தை இயற்கையான தவறான தன்மை என்று அழைக்க நான் முன்மொழிகிறேன். அதை நான் இப்போது முயற்சிப்பேன். மூர் பிரின்சிபா எத்திகா பிரிவு 10.3 மூரை பொறுத்தவரை நன்மை என்பது ஒரு எளிய வரையறுக்க முடியாத இயற்கையற்ற சொத்து. உதாரணமாக மஞ்சள் ஒரு எளிய இயற்கை சொத்து. மஞ்சள் என்றால் என்ன என்பதை ஒருவருக்கு விளக்க முடியாது. மஞ்சள் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் மஞ்சள் என்பது நமது காட்சியின் அனுபவத்தின் ஒரு பகுதியாகும். மூரின் வார்த்தைகளில் உலகம் அதன் இயற்பியல் சமமானதை விவரிப்பதன் மூலம் நாம் அதை மஞ்சள் வரையறுக்க முயற்சி செய்யலாம். நாம் கூறலாம், அதை உணர எந்த வகையான ஒளி அதிர்வுகள் சாதாரண கண்ணை தூண்ட வேண்டும் அது நாம் செய்யலாம். ஆனால் அந்த ஒளி அதிர்வுகளை காட்ட ஒரு கணத்தின் பிரதிபலிப்பு போதுமானது. மஞ்சள் என்று நாம் குறிப்பிடுவது அவர்கள் அல்ல, நாம் கண்டுகொள்வதில்லை. உண்மையில் அவை முதலில் இருந்தால் ஒழிய அவற்றின் இருப்பை நாம் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. வெவ்வேறு வண்ணங்களுக்கு இடையே உள்ள தரத்தின் காப்புரிமை வேறுபட்டால் தாக்கப்பட்டது. நாம் மிகவும் அந்த அதிர்வுகளை பற்றி கூறுவதற்கு அவை விண்வெளியில் ஒத்துப்போகின்றன என்று கூறலாம். நாம் உண்மையில் உணரும் மஞ்சள்
மூர் பிரின்ஸ்பியா எத்திகா பிரிவு 10.2 அதே போல நல்லது அல்லது நன்மை என்பதை நாம் வரையறுக்க முடியாது. அதை செயலின் நன்மை மட்டுமே காட்ட முடியும். திறந்த கேள்விவாதம். மூர் ஒரு இயற்கைவாத கணக்கை பாதுகாக்க திறந்த கேள்விவாதத்தை பயன்படுத்தினார். நன்மை நல்லது என்பதன் வரையறுக்க முடியாத தன்மைக்கான அவரது வாதம் பெரும்பாலும் திறந்த கேள்வி என்று அழைக்கப்படுகிறது. திறந்த கேள்வி வாதம் நன்மைக்கான வரையறை சாத்தியமற்றது என்று வாதிட அவர் முன்வைத்தார் என்பதை திறந்த கேள்வி வாதம் நிலைநிறுத்துகிறது. நன்மை என்பது எந்த ஒரு இயற்கை சொத்து அல்லது இயற்கையான பண்புகளின் தொகுப்போடு இணைந்து நிறுவப்படுகிறது. கருத்தியல் ரீதியாக திறந்த கேள்வி என்பது எப்போதும் யாரோ ஒருவர் நல்லது என்று வரையறுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். இன்னும் மூர் இது ஒரு உண்மையான கேள்வி என்று வலியுறுத்துகிறார். இதற்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நல்லது என்பது மகிழ்ச்சிக்கு சமம். இது வரையறையின் விஷயமாக இருந்தால் நல்லது என்பது மகிழ்ச்சி என்று பொருள்படும். ஏனெனில் அவை வரையறைக்கு சமமானவை. திறந்த கேள்வி இருக்காது. வார்த்தைகள் எதை குறிக்கின்றன என்பதை பொறுத்து விஷயம் தீர்க்கப்படும். மூரின் கவலை என்னவென்றால் உள்ளார்ந்த மதிப்பு நல்லது எந்த ஒழுக்கமற்றவற்றிலும் பகுப்பாய்வு செய்யப்படலாம். விதிமுறைகள் பின்னர் நல்லது முற்றிலும் ஒழுக்கம் அல்லாத ஒன்றுடன் இணைக்கப்படும். ஆனால் நல்லது அது என்ன வேறு எந்த விஷயமும் இல்லை. நாம் நல்லதை ஏ என வரையறுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதன்படி ஏயில் வெவ்வேறு உள்ளடக்கங்களை நிரப்பலாம். ஏ என்பது இனிமையானது மற்றும் விரும்பத்தக்கது என்றால் நாம் நன்றாக இருக்கிறோம். இனிமையானது மற்றும் விரும்பத்தக்கது இனிமையானது மற்றும் விரும்பத்தக்கதா? நாங்கள் வெளிப்படையாக கேட்கவில்லை. கேள்வி இன்பமானதும் விரும்பத்தக்கதும் நல்லதா என்று கேட்டால் இங்கே நாங்கள் இருக்கிறோம் ஒரு திறந்த கேள்வி கேட்கிறது. மீண்டும் ஏ என்று இருக்கும் விஷயங்கள் இருக்கலாம், நல்ல விஷயங்கள். ஆனால் அது நல்ல மற்றும் ஏ ஒரே மாதிரியானவை அல்லது நல்லது என்பதை காட்டாது. மற்றும் ஏ ஆகியவை ஒரே பொருளை கொண்டுள்ளன. நன்மையும் இன்பமும் ஒத்ததாக இருந்தால் அப்படியானால் இன்பம் நல்லதா என்று கேட்பதில் அர்த்தமில்லை. இன்பம் இன்பமா? அது உண்மையான கேள்வி அல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்பம் நல்லதா என்பது ஒரு உண்மையான கேள்வி. அதற்கு ஆம் அல்லது இல்லை என நாம் பதிலளிக்கலாம். அதனால்தான் நன்மை அல்லது நன்மை மற்ற சொத்துக்களுடன் ஒத்துப்போவதில்லை. இப்போது யாராவது கேட்கலாம், நன்மையின் சொத்து ஏதேனும் உள்ளதா? இந்த அர்த்தத்தில் இன்பம் நல்லது என்று சொல்லலாம். ஆனால் இவைகள் என்பது இங்கு தெளிவாகிறது. இரண்டு வேறுபட்ட விஷயங்கள், மகிழ்ச்சி மற்றும் நன்மை. உதாரணமாக, உங்கள் உயரம் அல்லது எடையுடன் நீங்கள் ஒரே மாதிரியாக இல்லை. தார்மீக மதிப்புகள் இயற்கையான பண்புகளுக்கு ஒத்ததாக இல்லை என்று மூர் வாதிடுகிறார். அவர் தார்மீக மதிப்புகள் தார்மீகமற்ற பண்புகளின் இருப்பை பொறுத்தது என்று கூறுகிறார். ஏதோ ஒன்று அதன் நல்ல உருவாக்கும் பண்புகளால் நல்லது. ஒரு விஷயம் உள்ளது என்று கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட வகையான பண்புகள் அது ஒரு நல்ல விஷயம் என்று அவசியம் கூறுகிறது. ஆனாலும் நல்லது என்பது தார்மீகமற்ற அல்லது வேறு ஏதேனும் தார்மீக பண்புகளுக்கு குறைக்கப்படாது. ஒரு நபர் சில குணாதிசயங்கள், நேர்மை ஆகியவற்றை கொண்டிருப்பது தார்மீக ரீதியாக நல்லது. மனச்சாட்சி, நன்மை மற்றும் நேர்மை. நல்லது என்பது வெறுமனே சமமானதல்ல. நல்ல வரையறையின் மூலம் காட்டக்கூடிய வகையில் உள்ளவர்களுக்கு நாம் முயற்சி செய்யும் போது எக்ஸ் என்ற சொற்களில் நல்லது என்பதை வரையறுக்கவும். எஞ்சியிருக்கும் கேள்வி என்னவென்றால், எக்ஸ் உண்மையில் நல்லதா? மூர் அதை திறந்த கேள்விவாதம் என்கிறார். உள்ளுணர்வு. இன்ட்யூஷனிசம். உள்ளுணர்வு என்பது நெறிமுறை அற்ற இயற்கைவாதத்தின் ஒரு வடிவம்.
இது பின்வருவனவற்றை குறிப்பிடுகின்றது. கேள்வி தார்மீக பண்புகள் இயற்கையான பண்புகள் இல்லையென்றால் நாம் எப்படி அவர்களை புரிந்து கொள்ளலாமா அல்லது அவர்களை பற்றி தெரியுமா? எது நல்லது என்று நமக்கு எப்படி தெரியும் அல்லது கெட்டது என்ன? இதன் மூலம் நாம் தார்மீக பண்புகளை அறிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறது. அந்த பண்புகளின் உள்ளுணர்வு. ஆனால் இந்த உள்ளுணர்வு என்ன? அது நமக்கு எப்படி தெரியும்? நம் உள்ளுணர்வு உண்மையா? நாம் சில சிறப்பு தார்மீக திறன்களை கொண்டிருக்க வேண்டுமா? உள்ளுணர்வு. மூர் இந்த கேள்விகளை திறந்து வைக்கிறார். நான் அத்தகைய முன்மொழிவுகளை அழைக்கும் போது உள்ளுணர்வுகள் அவை ஆதாரம் அற்றவை என்பதை வலியுறுத்தவே நான் குறிப்பிடுகிறேன். அவற்றை பற்றிய நமது அறிதல் முறை அல்லது தோற்றம் பற்றி இல்லை, இதுவுமில்லை. பிரின்சிபா எத்திகா முன்னுரை அத்தியாயம் 1. இந்த கூற்றுகள் இல்லை என்று அவர் வாதிடுகிறார். பகுப்பாய்வு உண்மையின் அர்த்தத்தில் உண்மை மற்றும் அவற்றை அனுபவ ரீதியாக அறிய முடியாது. அதனால் அவை செயற்கையான ஒரு பிரியாரி ஆக இருக்க வேண்டும். செயற்கை புதிய அறிவு ஒரு பிரியாரை அர்த்தம் நம் அறிவுக்கு முன். மூர் உள்ளுணர்வுகளை சுய தெளிவாக ஒப்பிடுகிறார். முன்மொழிவுகள் ஏனென்றால் நல்லது என்ற கூற்று உண்மை மற்றும் பொய்யாக இருக்கலாம். இவற்றை சார்ந்திருப்பதால் சுய தெளிவான கூற்றுக்கள் ஒருவர் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. முன்மொழிவுகள் ஏனென்றால் நல்லது என்ற கூற்று உண்மை மற்றும் பொய்யாக இருக்கலாம் என்ற கூற்றையே கணக்கில் எடுத்து விளக்கினார். இவற்றை சார்ந்திருப்பதால் இந்த சுய தெளிவான கூற்றுக்களை ஒருவர் நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் சொந்த நம்பகத்தன்மையின் ஆதாரம். இந்த கோரிக்கைகளை நாங்கள் படிப்படியாக உருவாக்குகிறோம். எல்லாரும் அதை உண்மை என்று உடனடியாக பார்க்க முடியும் என்று சொல்ல முடியாது. இங்கே என்ன தேவை? பிரச்சனையை தெளிவாகவும் கவனமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தார்மீக உணர்வுகள் சுயமாக தெரியும் என்பது புலன்களின் திறன் மூலம் அவற்றை அறிய முடியாது என்பதாகும். கணிதத்தின் உண்மைகள் போன்ற சுய தெளிவான தேவையான உண்மைகள் எங்களிடம் உள்ளன. ஒழுக்கம் உள்ளுணர்வுகள் தேவையான உண்மைகளைப் போலவே சுயமாக தெரியும். அதனால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது நல்லது எது என்று நமக்கு சொல்லும் ஒரு தேடல் கருவியாக உள்ளுணர்வுகளை வரையறுப்பதாக கூறுகிறது. இது மோசமாக உள்ளது. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணர்வு போன்றது அல்ல. அது சுய தெளிவாகவும் செயற்கையாகவும் தீர்ப்புகள் சில தார்மீகங்களை மட்டுமே விவரிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் நெறிமுறை இயற்கைவாதம் மற்றும் இயற்கையற்ற தன்மை ஆகியவை நெறிமுறைகளில் தார்மீக யதார்த்தவாதத்தின் வடிவங்கள். அறிவாற்றல், நன்னெறி, நீதி போன்ற தார்மீக பண்புகள் என்று நெறிமுறை இயற்கைவாதம் கூறுகிறது. நேர்மை போன்றவை இயற்கையானவை. நெறிமுறை இயற்கைவாதிகளின் கூற்றுப்படி தார்மீக பண்புகள் இயற்கை பண்புகளை ஒத்தது. இதற்கு நேர்மாறாக நெறிமுறை அல்லாத இயற்கைவாதிகள் தார்மீகத்தை கூறுகின்றன. பண்புகள் இயற்கையான பண்புகளுக்கு ஒத்ததாக இல்லை. உள்ளுணர்வு என்பது நெறிமுறையற்ற இயற்கைவாதத்தின் ஒரு வடிவம். இது பின்வருவனவற்றை குறிப்பிடுகிறது. கேள்வி தார்மீக பண்புகள் இயற்கையான பண்புகள் இல்லை என்றால் நாம் எப்படி அவர்களை புரிந்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ளலாமா? அவர்களை பற்றி தெரியுமா? எது நல்லது என்று நமக்கு எப்படி தெரியும்? அல்லது கெட்டது என்ன? இதன் மூலம் நாம் தார்மீக பண்புகளை அறிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறது. அந்த பண்புகளின் உள்ளுணர்வு. ஆனால் இந்த உள்ளுணர்வு என்ன? அது நமக்கு எப்படி தெரியும்? நம் உள்ளுணர்வு உண்மையா? நாம் சில சிறப்பு தார்மீக திறன்களை கொண்டிருக்க வேண்டுமா? மூர் இந்த கேள்வியை திறந்து வைக்கிறார். நான் அத்தகைய முன்மொழிவுகளை அழைக்கும் போது உள்ளுணர்வுகள் அவை ஆதாரம் அற்றவை என்பதை வலியுறுத்தவே நான் குறிப்பிடுகிறேன். அவற்றை பற்றி அறிதல் முறை அல்லது தோற்றம் பற்றி எதுவும் இல்லை.
இந்த கூற்றுகள் இல்லை என்று அவர் வாதிடுகிறார். பகுப்பாய்வு முறையின் உண்மையின் அர்த்தத்தில் உண்மை மற்றும் அவற்றை அனுபவ ரீதியாக அறிய முடியாது. அதனால் அவை செயற்கையான ஒரு பிரியாரையாக இருக்க வேண்டும். மூர் உள்ளுணர்வுகளை சுய தெளிவாக ஒப்பிடுகிறார். அவர் தார்மீக மதிப்புகள் தார்மீகமற்ற மதிப்பு பண்புகளின் இருப்பை பொறுத்தது என்று கூறுகிறது. ஏதோ ஒன்று அதன் நல்ல உருவாக்கும் பண்புகளால் நல்லது ஒரு விஷயம் உள்ளது என்று கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட வகையான பண்புகள் அது ஒரு நல்ல விஷயம் என்பது அவசியம். ஆனாலும் நல்லது என்பது தார்மீகமற்ற பண்புகளுக்கு குறைக்கப்படாது. ஒரு நபர் சில குணாதிசயங்கள், நேர்மை ஆகியவற்றைக் கொண்டிருப்பது தார்மீக ரீதியாக நல்லது. மனச்சாட்சி நன்மை மற்றும் நேர்மை. ஆனால் நல்லது என்பது வெறுமனே சமமானதல்ல. நல்ல வரையறையின் மூலம் காட்டக்கூடிய வகையில் உள்ளவர்களுக்கு நாம் முயற்சி செய்யும் போது எக்ஸ் என்ற சொற்களில் நல்லது என்பதை வரையறுக்கவும் எஞ்சியிருக்கும் கேள்வி என்னவென்றால் எக்ஸ் உண்மையில் நல்லதா? மூர் அதை திறந்த கேள்வி வாதம் என்கிறார். நன்மை என்பது எந்தவொரு இயற்கை சொத்து அல்லது இயற்கையான பண்புகளின் தொகுப்போடு இணைந்து நிறுவப்படுகிறது. கருத்தியல் ரீதியாக திறந்த கேள்வி என்பது எப்போதும் யாரோ ஒருவர் நல்லது என்று வரையறுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். நல்லது என்று வரையறுக்க எந்த முயற்சியும் இயற்கையான அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் தவறானது என்று ஜி. மூர் வாதிடுகிறார். இயற்கையான பண்புகளின் அடிப்படையில் நல்லது என்பது வரையறுக்கும் எந்த முயற்சியும் தவறானது. அதற்கு இயற்கையான தவறு என்று பெயரிட்டார். நல்லது அல்லது நன்மை என்பது ஒரு அடிப்படை சொத்து மற்றும் முடியாது பகுப்பாய்வு செய்ய வேண்டும். நன்மைக்கு பாகங்கள் இல்லை. அதனால்தான் நாம் நன்மையை வரையறுக்க முடியாது. விதிமுறைகள் பகுதிகள் நல்லது நல்லது என்று மூர் கூறுகிறார். அதை வரையறுக்க முடியாது. தார்மீக உண்மைகள் எக்ஸ் நல்லது என்றால் அது ஒரு தார்மீக உண்மை என்பதை மூர் கூறுகிறார். எது உண்மையோ அதுபோலவே நல்லவை அனைத்தும் வேறு ஏதோ ஒன்று என்பது உண்மையாக இருக்கலாம். இயற்கையான தார்மீக பண்புகள் மற்றும் உறவுகள் உள்ளன என்று நெறிமுறை இயற்கைவாதிகள் கருதுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படி நற்குணம், நீதி, நேர்மை போன்ற ஒழுக்க பண்புகள் இயற்கை. எனவே நெறிமுறை இயற்கைவாதத்தில் நெறிமுறை வாக்கியங்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்துகின்றன. நெறிமுறை இயற்கைவாதம் உலகின் உண்மையான மற்றும் புறநிலை அம்சங்களால் உண்மையாக்கப்படுகின்றன. தார்மீக மதிப்புகள் மற்றும் தார்மீக கடமைகள் அறிவியல் அடிப்படையில் பொருந்துகின்றன. உலகின் இயற்கையான பார்வை, குறிப்பாக குணநலன்கள் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற பண்புகள் மற்றும் இது இன்னும் அத்தகைய நெறிமுறையை கொண்டுள்ளது. செயல்களின் சரி அல்லது தவறு போன்றவை இயற்கையான பண்புகளாகும். அறிவியலால் ஆய்வு செய்யப்பட்ட பண்புகளின் அதே பொதுவான வகை மற்றும் அவை யாம் எப்படி விசாரிக்கிறோம் அதே பொது வழியில் விசாரிக்கப்பட வேண்டும். சொத்துக்கள் தார்மீக மதிப்புகள் புறநிலையாக இருப்பதால் அதே வழியில் அறியலாம். அறிவியல் உண்மைகளை நாம் அறிவோம். நெறிமுறை இயற்கைவாதிகள் தார்மீக கூறுகள் என்று நம்புகிறார்கள். இறுதியில் இயற்கை உலகின் அம்சங்களை பற்றியது. இது பொருள் மற்றும் அறிவியல் ஆய்வு. எனவே அவர்கள் தார்மீக யதார்த்தத்தை தழுவ முனைகின்றார்கள். தார்மீக உரிமை கோரல்கள் வெறுமனே வெளிப்படையான அறிக்கைகள் அல்ல. அவை உண்மையில் உள்ளன. பின்வரும் கூற்றுக்களை இணைப்பதன் மூலம் நெறிமுறை இயற்கைவாதத்தை புரிந்து கொள்ளலாம். புறநிலை மனம் சார்ந்த தார்மீக உண்மைகள். தார்மீக உண்மைகள் இயற்கை உண்மைகள். இயற்கையில் உள்ள உரிமை கோரல்களை பற்றி நாம் அறிந்ததை போலவே தார்மீக கூற்றுகளும் உண்மை. அறிவியல் மற்றும் நமது தார்மீக கூற்றுகள் இயற்கையில் சில கூற்றுகளுக்கு ஒத்ததாக உள்ளன. ஜான் ருவர்ஸ் மில்லின் பயன்பாட்டு வாதத்தின் பதிப்பு பெரும்பாலும் நெறிமுறையின் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இயற்கைவாதம் இது ஒரு செயல் எந்த அளவிற்கு தார்மீக ரீதியாக சரியானது என்று கூறுகிறது. அதிகபட்ச மகிழ்ச்சியை உருவாக்குவது மற்றும் அது தோல்வியடையும் அளவிற்கு ஒழுக்க ரீதியாக தவறானது. மகிழ்ச்சியை உருவாக்குவது அல்லது மகிழ்ச்சியற்ற தன்மை உருவாக்குகிறது. நெறிமுறை அல்லாத இயற்கைவாதம் தார்மீக பண்புகள் மற்றும் உண்மையில் இயற்கையானவை அல்ல என்று நெறிமுறை அல்லாத இயற்கைவாதம் கூறுகிறது. பண்புகள் மற்றும் உண்மைகள் நெறிமுறை வாக்கியங்கள் முன்மொழிவுகளை வெளிப்படுத்துகின்றன. உண்மை பொருத்தமான மற்றும் அவை உண்மையான மற்றும் புறநிலை அம்சங்களால் உண்மையா அல்லது பொய்யாக்கப்படுகின்றனவா? உலகம் நெறிமுறை அல்லாத இயற்கையின்படி உலகின் தார்மீக அம்சங்கள்
முடியாது நெறிமுறை இயல்புவாதத்தில் தார்மீக நெறிமுறைகள் அல்லாத சில அம்சங்களாக குறைக்கப்படும். ஒழுக்கமற்ற அம்சங்களாக அல்லது இயற்கை அம்சங்களாக குறைக்கப்படுகின்றன. ஜி. மூர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முக்கிய போட்டியாளராக அவரது புத்தகத்தில் தார்மீக பண்புகளை இயற்கையாக பார்க்க முடியாது என்று கூறுகிறார். பண்புகள் பொதுவாக பேச்சு வழக்கில் நாங்கள் தார்மீகத்துடன் தொடர்பு படுத்துகிறோம். பண்புகள் ஒழுக்கமற்ற பண்புகளுடன் அது செய்கிறது. தார்மீக பண்புகள் மற்றும் ஒழுக்கமற்ற பண்புகள் இயற்கையில் ஒரே மாதிரியானவை என்று அர்த்தம் இல்லை. நெறிமுறை அறிவாற்றல் என்பது தார்மீக யதார்த்தவாதம், தார்மீக அகநிலைவாதம் மற்றும் கோட்பாடுகளை உள்ளடக்கியது. பிழை கோட்பாடு தார்மீக அறிக்கைகள் ஒரு நம்பிக்கையையும் இந்த நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்ற தார்மீக யதார்த்தவாதம் கூறுகிறது. உலகின் மனம் சார்ந்த உண்மைகளாக கருதப்படுகின்ற தார்மீக யதார்த்தவாதம் அதை கொண்டுள்ளது. தார்மீக பண்புகள் உண்மையான மற்றும் புறநிலை பண்புகள் மதிப்பீடு அவை தார்மீகத்தின் சரியான பொருள்கள். தார்மீக பண்புகள் வெளிப்புற உலகின் உண்மையான பகுதியாகும். தார்மீக யதார்த்தவாதம் தார்மீக பண்புகளுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவின் தன்மையை காட்டும் முயற்சி. இயற்கை பண்புகள் என்பதை நாம் அடையாளம் காணக்கூடிய பண்புகளாகும். உணர்வு அனுபவம் மற்றும் அறிவியல் விசாரணை இது 2 நிலைகளுக்கு வழிவகுத்தது. நெறிமுறை இயற்கைவாதம் மற்றும் இயற்கையற்ற தன்மை ஆகியவை தார்மீக யதார்த்தவாதத்தின் வடிவங்களாகும். நெறிமுறை புறநிலை மற்றும் இயற்கையான தார்மீக பண்புகள் உள்ளன என்று இயற்கைவாதம் கூறுகிறது மற்றும் நம்மால் முடியும் அவற்றை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளுங்கள். நெறிமுறை அல்லாத இயற்கையானது அந்த தார்மீக பண்புகளை கொண்டுள்ளது. இயற்கை பண்புகளிலிருந்து முற்றும் வேறுபட்டவை. பின்வரும் பிரிவுகள் நெறிமுறை இயற்கைவாதம் இயற்கைவாதத்தில் விரிவாக விவாதிக்கிறது. தார்மீக சிந்தனை என்பது நம் வாழ்வின் ஒரு முக்கிய அம்சமாகும். அன்றாட வாழ்க்கையில் நாம் கேள்விகளை எதிர்கொள்ளுகிறோம். செயல் சரியா தவறா, நல்லதா கெட்டதா, ஒரு நல்லொழுக்கம் அல்லது தீமை மற்றும் ஒரு செயலை அல்லது நல்லது கெட்டது சரியா தவறா, இந்த மெட்டா எத்திக்கல் புதிர்கள் வெவ்வேறு மெட்டா எத்திக்கல் போன்ற ஒரு குணாதிசய வித்தியாசமா உரையாடப்படுகின்றன. கோட்பாடுகள் மெட்டா எத்திக்கல் கோட்பாடுகள் பரந்த அளவில் 2 கிளைகளாக வகுக்கப்படுகின்றன. நெறிமுறை அல்லது தார்மீக அறிவாற்றல் மற்றும் நெறிமுறை அல்லது தார்மீக அல்லாத அறிவாற்றல். நெறிமுறை அறிவாற்றல் நெறிமுறை வாக்கியங்கள் உண்மைத்தன்மை தாங்குபவர்கள் மற்றும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த முடியும் என்று கூறுகிறது. எனவே அவை உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ கருதப்படலாம். அதே சமயம் நெறிமுறை அல்லாத அறிவாற்றல் நெறிமுறை வாக்கியங்கள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தாது என்று கூறுகிறது. நெறிமுறை மொழி எவ்வாறு நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறது என்று நெறிமுறை அறிவாற்றல் கூறுகிறது. உலகம் உள்ளது, வன்முறை தவறு என்று நம்புவது தண்டனை அல்லது வன்முறை தவறு என்ற வார்த்தை உண்மைதான். எனவே நெறிமுறை மொழி விவரிக்கும் நோக்கம் கொண்டது. உலகம் அதனால் அது உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம். அறிவாற்றல்வாதிகளின் கூற்றுப்படி தார்மீக அறிக்கைகள் அல்லது வாக்கியங்கள் விளக்கமான கூற்றுக்களை உருவாக்குகின்றன. உலகம் மற்றும் அவற்றின் உண்மை மதிப்பு வெளிப்புறத்தை அடிப்படையாக கொண்டது. எங்கள் விளக்கங்கள் இருக்கும்போது எங்கள் தார்மீக கூற்றுகள் அல்லது தீர்ப்புகள் உண்மையாக இருக்கும். வெளியில் வழங்கப்பட்ட உண்மை உலகம் மற்றும் அவை வெளி உலகத்துடன் பொருந்தாத போது பொய் ஒத்திருக்கிறது. நெறிமுறை அறிவாற்றல் என்பது தார்மீக யதார்த்தவாதம் தார்மீக அகநிலைவாதம் மற்றும் கோட்பாடுகளை உள்ளடக்கியது. பிழை கோட்பாடு தார்மீக அறிக்கைகள் ஒரு நம்பிக்கையையும் இந்த நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்ற தார்மீக யதார்த்தவாதம் கூறுகின்றது. உலகின் மனம் சார்ந்த உண்மைகளாக கருதப்படுகின்றன. தார்மீக யதார்த்தவாதம் அதை கொண்டுள்ளது. தார்மீக உண்மைகள் மற்றும் புறநிலை பண்புகள் மதிப்பீடு அவற்றின் தார்மீக சரியான பொருள்களாக தார்மீக பண்புகள் வெளிப்புற உலகின் உண்மையான பகுதியாகும். இயற்கையான தார்மீக பண்புகள் மற்றும் உறவுகள் உள்ளன என்று நெறிமுறை இயற்கைவாதிகள் கருதுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படி நற்குணம், நீதி, நேர்மை போன்ற ஒழுக்க பண்புகள் இயற்கை. நெறிமுறை இயற்கைவாதம் உலகின் உண்மையான மற்றும் புற அம்சங்களால் உண்மையாக்கப்படுகின்றன. தார்மீக மதிப்புகள் மற்றும் தார்மீக கடமைகள் அறிவியல் அடிப்படையில் பொருந்துகின்றன. உலகின் இயற்கையான பார்வை குறிப்பாக குணநலன்கள் மற்றும் பிரபஞ்சங்கள் போன்ற பண்புகள் மற்றும் அத்தகைய நெறிமுறைகளை கொண்டுள்ளது.
அறிவியலால் ஆய்வு செய்யப்பட்ட பண்புகளின் அதே பொதுவான வகை அவை நாம் எப்படி விசாரிக்கிறோம் அதே பொது வழியில் விசாரிக்கப்பட வேண்டும். அறிவியல் உண்மைகளை நாம் அறிவோம். நெறிமுறை இயற்கைவாதிகள் தார்மீக கூற்றுக்கள் என்று நம்புகிறார்கள். இறுதியில் இயற்கை உலகின் அம்சங்களை பற்றியது. இது பொருள் மற்றும் அறிவியல் ஆய்வு ஆகும். நன்றி.